இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ சப்பாத்தி ஹவு டு மேக் சப்பாத்தின்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இது வந்து கோதுமை மாவு. ஸோ கோதுமை மாவை வச்சு நம்ம எப்படி சப்பாத்தி ரெசிபி செய்ய போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாவு பிசைய போகிறோம் பாருங்கள். இப்போது லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கோதுமை மாவில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம குட்டி குட்டி உண்டையாக வந்து பிடிச்சிக்கிட்டோம். இப்படி தான் சப்பாத்தி ரெடி பண்ணணும். இது வந்து சப்பாத்தி கட்டை. ஸோ அதில் மேலே வச்சு நல்லா உருட்டி ரவுண்டு ஷேப்பு கொண்டுட்டு வரணும். கோதுமை மாவு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சப்பாத்தி ரெசிபி வந்து எப்போவுமே எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஃபிட்னஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரெகுலராக அடிக்கடிக்கு நிறைய ஒரு 98% வந்து சப்பாத்தி சாப்பிட்றவங்க.
நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி சப்பாத்தி. உங்கள் வீட்டில் நீங்களும் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி வந்து இப்போ செய்ய போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதில் தான் இப்போது சப்பாத்தி வந்து மேக் பண்ண போகிறோம். உங்களுக்காக ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிற இந்த ரெசிபியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்போவுமே ரைஸே சாப்பிடாம சப்பாத்தியும் நைட் டைமில் டின்னர் டைமில் நம்ம சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நல்ல சைட் டிஷ்ஷோடு நீங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஆயில் லைட்டாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்க மாட்டேன்னாலும் அது உங்கள் சாய்ஸ் தான். அது அவ்வளோ நல்லது தான் ஹெல்த்துக்கு. பிகாஸ் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து சப்பாத்தி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அவங்க ஆயிலும் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க சப்பாத்தி மேக் பண்ணும்போதே கூட. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் செய்யும் போது ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்க தான் செய்வோம். ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களுக்கு அதுவே பழகிடுச்சு. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க ஆயிலை. கோதுமை மாவு வந்து வீட் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷில், வீட் வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு 5 வாட்டியாவது கோதுமை மாவு சப்பாத்தி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. பூரிக்கும் இதே மெத்தட் தான். பட் வந்து ஆயில் நிறைய ஆயிலில் நீங்கள் போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப ஆயிலியான ஒரு ஃபுட்டு. அதுக்கு பதிலாக இது மாதிரி சப்பாத்தியாக இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபிட்னஸ்க்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது.
இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி செய்கிற வீடியோ பார்த்தீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி நம்ம எத்தனை சப்பாத்தி வேணால் லைனாக சுட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இது எப்படி நம்ம செஞ்சோமோ அதே தான் நம்ம எல்லாமே. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டு நான் செஞ்சு காமிச்சேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டே சாப்பிட்டு பழகிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ இதில் பாருங்கள், நாங்கள் ஆயிலே போடாமல் செய்ய போகிறோம். சரிங்களா? பட் ஆயில் போடலன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட பழகிட்டாலும் பெஸ்ட்டு தான். உங்களுக்காக நான் ஆயில் போடாமே செஞ்சு காமிக்கிறேன். வித்தவுட் ஆயில் சப்பாத்தி இது. ஸோ ஹவு டு மேக் சப்பாத்தி ரெசிபி இன் தமிழ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then take care. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சப்பாத்திக்கெலாம் நீங்கள் வந்து குருமா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் குருமா அப்டேட் பண்ணுறோம். குருமா வீடியோ இஸ் கம்மிங் ஆன் தி வே. சரிங்களா? அதையும் நீங்கள் பாருங்கள். ஹவு டு மேக் குருமா ஃபார் சப்பாத்தி. ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி நல்லா உப்பெல்லாம் நல்லா வருதுல்ல? சூப்பராக துண்டாக வருது. ஸோ நாங்கள் குருமா ரெசிபியும் நாங்கள் போடுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி 3 சப்பாத்திஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போது ஒன்று மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இன்றைக்கி 4 சப்பாத்தி செஞ்சு காமிச்சிருக்கோம். எப்படி நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். சப்பாத்தி மாவு ஒரு நல்ல பிராண்டடாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போதே. சப்போஸ் நீங்கள் கடையிலலாம் வாங்குறீங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டு பிராண்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். Okay friends, thank you so much for watching. எங்களோட இந்த சப்பாத்தி மேக்கிங் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. Thank you. Bye.